நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம மாடு வளர்ப்பை தான் பேச போகிறோம். என்னென்னா இது வந்து ஒன்றும் புதிய தகவல்லாம் கிடையாது, பழைய தகவல் தான். புதியதாக மாடு வளர்க்குறவங்க மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இந்த பெரிய நான் பழந்தன்னு கொட்டை போட்டவங்க, எங்களுக்கு மாடு வளர்ப்பை பற்றி எல்லாமே தெரியுன்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா நாம் இந்த வீடியோ போடும்போது கடைசிலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு அப்பயே தெரியும், இது ஒரு பெரிய வீடியோவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நாம் இந்த வீடியோ பதிவு பண்ணல. அதனால் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். மாடு வளர்ப்புன்றது ஒரு கஷ்டமான வேலை தான். இதில் நம்ம நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். என்னென்னா பருவத்துக்கு வந்த பின்னாடி வந்து சினை ஊசி தான் வந்து இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எங்களோட மாடு வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து சினை ஊசி போட்டோம். அந்த ஒரு மாதம் கழித்து திருப்பணும் மாசி அடித்து திருப்பணும் சினை ஊசி போட்டோம். திருப்பணும் மாசி அடித்து திருப்பணும் 2 மாதம் இருந்து திருப்பணும் மாசி அடித்து அப்போ 2 நாள் தொடர்ந்து வந்து மருத்துவர் வந்து சினை ஊசி போட்டாங்க. சரி, அப்புறம் அந்த ஊசி போட்ட பின்னாடி இதோட பருவ மாற்றங்கள், அதாவது உடம்புல மாற்றங்கள் ப்ளஸ் அந்த மடி இறங்குறது மாதிரிலாம் இருந்தது. சினை ஊசி போட்ட பின்னாடி சினை ஊசி போட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மாடில் வந்து சரியா மாற்றங்கள் தெரிஞ்சுது. மடி விடுற மாதிரிலாம் இருந்தது, கொஞ்சம் வயிறுலாம் பெருசாகவும் இருந்தது. நமக்கு ஒரு இது வந்து துடிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்ச மாதிரி வந்து ரைட்டு இது வந்து இந்த மாடு வந்து ஓரளவு சினையாயிடுச்சு, 4 மாதம் ஆகிற மாதிரி நம்ம வந்து 4 மாதம் வெயிட் பண்ணோம். 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பணம் மாசி ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி, இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னார்னா இது வந்து சினை இல்லை, ஊசி போட்டோம்னு சொல்லிட்டு திருப்பணம் நம்ம ஊசி போட்டோம். நாங்கள் என்ன நினச்சிருந்தோம், 4 மாதம் முடிஞ்சிடுச்சு, இப்போ 5ஆவது மாதம் நடக்குது, இன்னொரு 6 மாதத்தில் கண்ணு போட்டோம்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் நம்ம சினையை செக் பண்ணாதனால அந்த 4 மாதம் வந்து சினையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துட்டோம். ஏன்னா நம்ம 2 மாதத்துலேயே செக் பண்ணியிருந்தா இல்லை 2.5 மாதத்தில் செக் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஊசி போட்டுருக்கலாம். இப்போ அது சினை இப்போ நின்று இருந்தாலும் ஒரு 3 மாதமாக நம்ம நடந்திருக்கோம். நம்ம சோம்பேறித்தனமா இல்லை நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லாததாக என்ன தெரியல. 4 மாதம் வெயிட் பண்ணி 4 மாதம் சினை இல்லாமல் இப்போ திருப்பணும் வந்து நம்ம ஊசி போட்டிருக்கோம். இது நமக்கு தான் இது மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல அதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து மாடு விற்கிறாங்க, 7 மாதம் சினையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டுக்கு வந்து ஒரு 70,000 பக்கம் வந்து அந்த மாடு விற்கிறாங்க. மாடு வாங்கிட்டு போகிறவங்க இன்னும் ஒரு 3 மாதத்தில் கண்ணு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 மாதம் வந்து வளர்க்குறாங்க. 3 மாதம் வளர்த்தும் அது மாடு கண்ணு போடல. சரி, இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அவங்க டைமிங்க்கு தப்பாக சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. மாடு வாங்கிட்டு போயிட்டு 5 மாதம் அவங்க வந்து அந்த மாடை பராமரிக்கிறாங்க. 5 மாதம் கடந்தும் வந்து அது வந்து கன்று போடலை. அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க, இது மாடு சினையே கிடையாது, எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் அந்த மாடு கொண்டு வாங்கினவங்க சம்மந்தப்பட்ட யார்கிட்ட வாங்கினாலும் அந்த மாடை கொடுத்துட்டு அந்த மீதி காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. என்னென்னா இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சினை ஊசி போட்டு ஒரு 2லேருந்து 2.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து செக் பண்ணிக்கோங்க, இது சினை இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு செக் பண்ணுறதுக்கு 200 தான் வாங்குறாங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பொண்ணான காலங்கள் அந்த 2 மாதம் 3 மாதம் டைமிங் வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சினையாக இருந்தால் விட்டுடலாம், சினை இல்லைன்னா திருப்பணும் வந்து நீங்கள் சினை ஊசி போட்டு அது வந்து பருவத்துக்கு வர மாதிரி வந்து நீங்கள் சினை பிடிக்கிறதுக்கான வழியை வந்து தேடலாம். ஏன்னா வந்து நமக்கு பராமரிப்பு செலவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம புல்லு போடணும், பச்சை புல்லை போடணும், தவிடு போடுறோம், பூசா போடுறோம், நிறைய நமக்கு செலவுகள் அதிகம். ஏன்னா தான் நம்ம செலவு அதிகமாக பண்ணி ஒரு மாடு பால் கறந்து ஊற்றினாலே 31 ரூபா 32 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து வருவாய் கிடையாது. சரி, வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது தொழில் செஞ்சாகணும், வீட்டுக்கு வருவாய் ஈட்டி ஆகணுன்றதுக்காக தான் வந்து எல்லாருமே இந்த கால்நடைக்கு பராமரிப்பில் இருக்கிறாங்க. பெரும்பாலும் தருமபுரி மாவட்டத்தில் வந்து அதிக அளவு கால்நடையில் வரக்கூடிய வருவாயை வச்சு தான் வந்து பல குடும்பங்கள் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிகழுது. இந்த சினை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சினை இல்லாமல் போய் ஏமாறுறது நடக்குது. இந்த வீடியோ பார்க்குறவனாலே வந்து இது மேலே நீங்கள் கால்நடை வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா விழிப்புணர்வாக சினை ஊசி போட்டு ஒரு 2.5 மாதம் கழித்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சினை பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கான உணவு முறைகளை கொடுத்து வந்து நீங்கள் மாடை மெருகேற்றி நல்லா கன்றுயினை வச்சு நீங்கள் நிறைய பால் கறந்து நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.